அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரர் திராவிட பாபு. சில நாட்களுக்கு முன்பாக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார். அதில் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது என்று அவர் கூறினார். அவர் கூறியது ஏதோ மேம்போக்காகவோ அல்லது ஏனோதானோ என்றோ அல்லது தமிழையோ தமிழ் மண்ணையோ உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு அவர் கூறவில்லை. அவர் கூறியது என்பது வரலாற்று சான்றுகள் அடிப்படையில் வரலாற்று அறிஞர்கள் துணியை பெற்ற உண்மையை அவர் கூறினார். ஆசிய கண்டத்தினுள் ஒரு துணை கண்டம் என்று இந்தியா போற்றப்படுகிறது. எனவே இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுகின்றமையால் இவற்றை மொழிகள் நிலம் என்று மேலை நாட்டு அறிஞர்கள் எம்பி எமனோ டி பரரோ ஆகியோர் கூறுகின்றனர். இந்தியாவில் 4 மொழி குடும்பங்களைச் சேர்ந்த மொழிகள் பேசப்படுகின்றன. திராவிட மொழி குடும்பம், ஆசிய மொழி குடும்பம், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம். இந்தியாவில் இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களுக்கு அடுத்து திராவிட மொழிகளே அதிகம் பேசப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் திராவிட மொழியினுடைய தொடக்க கால வரலாறும் இந்தியாவினுடைய தொடக்க கால வரலாறும் ஒரே நேர்கோட்டில் தொடர்கிறது என்பது வரலாற்று அறிஞர்கள் துணியை பெற்ற உண்மையாகும். திராவிட மொழிகளிலிருந்து பொதுவாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு உள்ளிட்ட திராவிட மொழிகள் முற்காலத்தில் பரத கண்டம் முழுவதும் பேசப்பட்டன. இப்பொழுதும் கடல் கடந்து இந்தியாவிற்கு அடுத்து பராகுயி என்னும் மொழி பாகிஸ்தானில் இப்பொழுதும் பேசப்படுகின்றது. ராபர்ட் கால்டுவெல்ஸ் அவர்கள் திராவிட மொழிகள் சிலவற்றை கண்டறிந்து அவற்றிற்கு ஒப்பிலக்கணம் எழுதி 1856ஆம் ஆண்டு அவற்றை வெளியிட்டார். திராவிடம் அல்லது எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ், தென்னிந்திய மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் என்று அவர் வகைப்படுத்தினார். ஆகவே திராவிட மொழிகள் அவற்றின் உறவின் அடிப்படையில் தென் திராவிடம், நடுத்திராவிடம், வட திராவிடம் என 3 கிளை குடும்பங்களாக பிரிகின்றன. தென் திராவிட மொழியில்தான் திராவிடம் என்னும் சொல்லுக்கு உரிமையுடையதும் இக்குடும்ப மொழிகளின் தாய்மொழியுமான தமிழ் உள்ளது. இந்த திராவிட மொழிகளில் தொன்மையும் பழமையும் வளமையும் வாய்ந்த ஒரே செம்மொழி தமிழ் என்பது மேலை நாட்டு அறிஞர்கள் ஒத்துக்கொண்டு ஒப்பிலக்கணம் எழுதிய வரலாற்று உண்மை. கால்டுவெல்ஸ், எல்லிஸ், வின்ஸ்லோ, கில்பர்ட் ஸ்லேட்டர், ஜியு போப் போன்ற மேலை நாட்டு அறிஞர்கள் கண்டறிந்து இந்த உண்மைகளையும் விளக்கங்களையும் தெளிவாக மக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். எனவே தமிழ்தான் பெரிதென்றோ அல்லது கன்னடம்தான் பெரிதென்றோ தெலுங்குதான் பெரிதென்றோ அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் பேசவில்லை. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த முதல் குழந்தை, முதல் பிறந்தவன் பெரியவன் என்றோ அடுத்து பிறந்தவன் இளையவன் என்றோ நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆக ஒரு குடும்பத்தில் பிறந்த அனைவருக்கும் அவரவர்களுடைய உரிமை அவரவர்களுடையது. இது பெரியவன் நான் என்றோ சிறியவன் நீ என்றோ என்ற பிரிவினுக்கு இடமில்லை. நாமெல்லாம் ஒற்றுமையாக, நாமெல்லாம் திராவிடர்கள், இந்தியாவினர்கள், திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தென் திராவிடத்தை சேர்ந்த தமிழர்கள் உள்ளிட்ட பல மொழிகள் பேசுகின்ற நமக்குள் வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் நம்முடைய பலம். இதை நாம் இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை அதை நாம் கடைபிடித்து நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்போம். வாழ்க தலைவர் கலைஞர், வளர்க தளபதி மு க ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.